ஹாய் வீவர்ஸ், டுடே இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இபி பில் பேமெண்ட் ஆன்லைனில் எப்படி பே பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா www.google.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போய்ட்டு டேஞ்சட் கோன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போனீங்கன்னா www.tangentcode.org சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட வெப்சைட். உங்களுக்கு டேஞ்சட் கோன் சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இபி பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே, கூகுள் பே யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில் ஆகும். இப்போ நீங்கள் டேரெக்டாக இபியோட வெப்சைட்லேயே போயிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். கீழே டவுன் பண்ணிங்கன்னா குயிக் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோட் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கன்சியூமர் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா ரீஜியன் கோட் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஏரியா எந்த ரீஜியன் கோடு வருதோ அதை நீங்கள் அங்கே செக் பண்ணிவிட்டு அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணணும். இபியோட வெப்சைட்லேயே ரீஜியன் கோடு செக் பண்ணிக்கலாம். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, ரீஜியன் பார்த்தீங்கன்னா சென்னை சவுத் ரீஜியனில் வருது. ரீஜியன் கோட் பார்த்தீங்கன்னா 09. உங்கள் ஏரியா எந்த ரீஜியனில் வருதோ அதை கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். கன்சியூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா இபி கார்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம், இல்லை பில் பேமெண்ட் ரெசிப்ட்லேயும் நீங்கள் கன்சியூமர் நம்பரை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீஜியன் கோடு, உங்கள் ஏரியா எந்த ரீஜியனில் வருதோ அந்த கோட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் உங்கள் இபி கார்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம், இல்லை பில் ரிசிப்ட்லேயும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் ஆஸ் இட் இஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா கோட் கேட்டிருக்காங்க. ஆஸ் இட் இஸ் என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போனீங்கன்னா டியூ டேட் கொடுத்துருக்காங்க 16/8/2024. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க 767 ரூபா. பேமெண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். அந்த யூபிஐன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ரிசிப்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு, பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா வியூ டவுன்லோட் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசிப்ட் டவுன்லோட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேம், அப்புறம் இபி நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பில் ரிசிப்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு தேங்க்யூ.